MLM முறையில் கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என கூறி 20 கோடி ரூபாயை சுருட்டிச் சென்று விட்டதாக கிருஷ்ணகிரி SP அலுவலகத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளித்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூரைச் சேர்ந்த ஆனந்தன், கணேசன் ஆகியோர் தலைமையில் 40க்கும் மேற்பட்டோர் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்தனர். அந்த மனுவில் பர்கூரைச் சேர்ந்த ஆனந்தன் என்பவர் மூலம் கடந்த 2019 சென்னையைச் சேர்ந்த தனுஷ் என்பவர் தங்களுக்கு அறிமுகமானார் என்றும் அவர் கிரிப்ஸ் மைன் என்ற MLM கம்பெனியில் முதலீடு செய்தால் 400 நாட்களில் பணம் இரட்டிப்பாகும் என கூறியதாகவும் தெரிவித்துள்ளனர். இதை நம்பி கடந்த 2019 மார்ச் முதல் 1 லட்சம், 3 லட்சம், 5 லட்சம் ரூபாய் என முதலீடு செய்ததாகவும் அதில் மாதந்தோறும் லாபத்தொகை கிடைத்ததாகவும் கூறியுள்ளனர். டியர் டீம், நான் தனுஷ் பேசுகிறேன். இன்றைக்கி கிரிப்டெக்ஸ் மைன் பற்றி சில விஷயங்கள் சொல்கிறதுக்காக இந்த வீடியோ பண்ணுறேன். இன்றைக்கி 28 அக்டோபர் அண்ட் கிரிப்டெக்ஸ் மைன் வந்து மிகப்பெரிய ஒரு பரிணாம வளர்ச்சியின் மூலமாக சீரியம் அப்படிங்கிற ஒரு டோக்கனாக, யூட்டிலிட்டி டோக்கனாக உருவாக்கியிருக்காங்க. சீரியம்ங்கிறது வந்து சீரியம் 2 அப்படிங்கிற ஒரு ஒயிட் பேப்பர் மூலமாக வெரி ஸ்ட்ராங்லி உருவாக்கப்பட்டு இன்னைக்கு வெரி ரீசன்ட்லி காயின் மார்க்கெட் கேப், காயின் கெக்கோ மாதிரியான டாப் லிஸ்டிங் சைட்டில் லிஸ்ட் ஆகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஏர்லியர் பெல்ஃப்ரிக்ஸ் அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணாலும் இன்னைக்கு டாப் 50 எக்ஸ்சேஞ்சஸ்க்கு உள்ள வர காயின்ஸ் பிட் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்சேஞ்சில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. $1 வந்து லிஸ்ட் பண்ணப்பட்டாலும் இன்னைக்கு $0.1 க்ளோசர் டு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு அரௌண்ட் 1000 ஹோல்டர்ஸோட இருக்கிறது. இன்னைக்கு எல்லாருக்குமே, நம்மளோட கிரிப்டெக்ஸ் மைன் யூசர்ஸ் எல்லாருக்குமே அன்பெய்டு கிரிப்டெக்ஸ் டாலராக இருந்த எல்லாமே வந்து சீரியமாக கன்வெர்ட் பண்ணி ட்ரேடபிள் டோக்கனாக வந்து வெரி சூன் வித்தின் அ வீக் வந்து ஆர்கனைஸ் பண்ணி கொடுக்க போகிறாங்க. அதோட சீரியம் மார்க்கெட்டிங் அண்ட் டெவலப்மெண்ட்ஸு எப்படி அதை என்கேஷ் பண்ணலாம் அண்ட் அதோட வேல்யூஸ் எப்படிங்கிறதெல்லாம் வந்து கூடிய சீக்கிரம் இன்னொரு வீடியோவில் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். இதை நம்பி தங்கள் பகுதியில் 200க்கும் மேற்பட்டோர் சுமார் 20 கோடி ரூபாய் அளவிற்கு பணம் கட்டியதாகவும், ஆனால் அவர்களுக்கு கடந்த 2020ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கொரோனா ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டது முதல் எந்த பணமும் அனுப்பவில்லை என்றும் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து அந்த நிறுவனத்தின் உரிமையாளர் தனுஷிடம் கேட்டபோது அவர் PCF, கேசினோ, ஜென் கிளப், கிரிப்ஸ் கோல்ட், ஜெர்ரியம் என வெவ்வேறு நிறுவன பெயர்களை கூறி அதில் பணத்தை அப்படியே மாற்றி முதலீடு செய்யுமாறு கூறியுள்ளார். அப்படி செய்தால் பணம் 4 மடங்காக திரும்பி கிடைக்கும் என கூறி ஏமாற்றியதாக அந்த புகாரில் தெரிவித்துள்ளனர். முதலீட்டு தொகையை கிரிப்ஸ் கோல்டு திட்டத்தில் சேர்ந்து கிரிப்டோ காயின்களாக மாற்றினாலும் அதிக லாபம் கிடைக்கும் என கூறியதாகவும், ஆனால் அதிலும் எந்த பணமும் கிடைக்கவில்லை என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்துள்ளனர். தாங்கள் பணம் அனுப்பிய கிரிப்ஸ் மைன் கம்பெனி இணையதளத்தில் முதலீட்டு தொகை டாலராக காட்டுவதாகவும், ஆனால் அதை எடுக்க முடியவில்லை என்றும் தங்களை இந்த திட்டங்களில் அறிமுகப்படுத்திய தனுஷ் என்பவர் இதுகுறித்து சரிவர பதிலளிக்க மறுப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். முதலீட்டை இழந்து தவித்து வரும் தங்கள் புகார் குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் குறிப்பிட்டிருந்தனர். தனுஷ் என்றவர் சென்னையில் வசிக்கிறாரு. அவர் மூலிமா வந்து BCF இண்டெக்ஸ் இன்டர்நேஷ்னல்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அவர் சொல்லி தான் இன்வெஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் என்னோடய நண்பர்களும் என்னோடய உறவினர்களும் அதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டெக்ஸ் மைன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டெக்ஸ் கோல்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிரிப்டெக்ஸ் ஜென் கிளப்பு, அது கிளப் வந்து பார்த்திங்கன்னா வந்து கேஷினோ, எக்ஸிரியம்னு சொல்லிட்டு வந்து பல கம்பெனிகளை வந்து அறிமுகப்படுத்தி இங்கே இருக்கிற எல்லா நண்பர்களையும் எல்லாருமே வந்து இன்வெஸ்ட் பண்ண வச்சோம். எங்களுக்கு பணம் வராமல் நாங்கள் வந்து 4 வருஷமாக அது இது பின்னாடியே அலைஞ்சிட்ருக்கோம். அவர் இன்றைக்கி நாளைக்குன்னு எங்களை வந்து சொல்லிகிட்டே இருக்காரு. ஆனால் இது வரைக்கும் வந்து எங்களுக்கு வந்து பணம் வந்து கிடைக்கல. எல்லாருக்கும் பணம் மீட்டு தர வேண்டிய கோரிக்கையாக நான் வந்து எல்லாரையும் வந்து போலீஸ் தரப்பில் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து கேட்டுட்ருக்கோம். நான் தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிஞ்சிட்டு இருந்தேன். இப்போ 2019 ஜூன் மாதத்தில் இந்த பிஸ்னஸ் தனுஷ், சென்னை சேர்ந்த தனுஷ் அவருடைய இதில் தான் நாங்கள் இந்த பிஸ்னஸில் இணைஞ்சோம். அதாவது அவர் ஆரம்பித்த அந்த இதிலேருந்து ஆனந்தன் அடுத்தடுத்து வரக்கூடிய நபர்கள் மூலிமா ஒரு ரெஃபரல் மெத்தடில் உள்ளே வந்தோம் சார். உள்ளே வந்துட்டு
2019 ஜூனில் அந்த ரேஞ்சில் நான் உள்ளே வந்தேன். அதுக்கப்புறம் அப்படியே மாதம் அதாவது ₹1,00,000 ₹1,05,000 இன்வெஸ்ட் பண்ணால் மாதம் ₹13,600 மாதிரி சொல்லி அது அப்படியே போயிட்டு இருந்துச்சு. ஸோ ஈவன் அடுத்துக்கப்புறம் 2020 மார்ச் 22 வரையும் பணம் வந்தது சார். அதுக்கப்புறம் கோவிட்ன்ற பேஸில் லாக்டவுன்ன்ற வகையில் அன்றைக்கி இந்த பணம் சார் இன்றைக்கி வரையும் வரும்ன்ற ஏக்கத்தில் முதலீட்டாளர்களுடைய குடும்பங்களும் பாதித்து இந்த இடத்துல நிற்குது சார். இதில் ஒவ்வொரு மாதம் ஒரு இதுலேயும் பல டைம் நாங்கள் தொடர்பு கொண்டிருக்கிறோம், தொடர்பு பேசிகிட்டு இருக்கிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட பேசினார் சார், நான் பண்ணி கொடுத்துறேன். என்னைக்கு நாங்கள் செத்த பின்னாடி பண்ணி கொடுக்குறதா, இல்லை நாங்கள் செத்த பின்னாடி பண்ணி கொடுக்குறதா? அமௌண்ட்டுக்கு தான் நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம். நாங்கள் அந்த காயினை வேல்யூ பண்ணி கொடுத்துட்றோம். நீங்கள் வரும்போது ஒரு ₹70 வந்துச்சு, இன்றைக்கி 3 பைசா 4 பைசா இருக்குது சார். அதாவது நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, இன்றைக்கி பாதிக்கப்பட்ட ஆட்கள் இன்றைக்கி யாரும் தப்பிக்கணும் இல்லை ஏதோ மறைவில் நடத்தலை. இன்றைக்கி முழுமையாக இங்கே இங்கே இருக்கிறவங்களுடைய குடும்பங்களெல்லாம் சீரழிஞ்சு பல வகையில் பல குடும்பங்களில் கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை வந்திருக்கு சார். புகாரை பெற்றுக்கொண்ட போலீசார் இது குறித்து பொருளாதார குற்றப்பிரிவு போலீசாருக்கு அனுப்பி விசாரிப்பதாக உறுதியளித்துள்ளனர். கிரிப்டோ கரன்சியில் முதலீடு செய்தால் பல மடங்கு லாபம் கிடைக்கும் என கூறி ₹20 கோடி மோசடி செய்ததாக கூறப்படும் சம்பவம் கிருஷ்ணகிரி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.